அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரியதர்ஷினி. நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் படித்தது எம்எஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ். ஆனால் நான் இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனில் கிடையாது. நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். நான் ஜூலை 25, 2025 தான் நான் பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். என்னோடய கணவர் மூலியமாக தான் அட்சய இலக்கண பத்ததியே எனக்கு தெரியும். அவங்க மூலியமாக தான் நான் இதை ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு நான் மொதல் நாள் கிளாஸில் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. 12 ராசிகள் தெரியும், அவ்வளோதான். ஆனால் 27 நட்சத்திரம்னா என்ன, அதுக்கான பலன்கள் என்ன, அது எங்கே இருந்தால் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பேசிக் முடித்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 5 விதி, பேசிக்கில் 5 விதியை பயன்படுத்தி எனக்கு ஜாதகம் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் தயாரானேன். சில ஜாதகங்களுக்கும் நான் பதில் சொன்னேன். பதில் சொன்ன எல்லாருமே சரியாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. அதோட தேடுதல் மூலயமா நான் அடுத்த பார்ட்டுக்கும் போகணுங்கிறதுக்காக நான் ஹையர் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஹையர் கிளாஸில் பார்த்திங்கன்னா இன்னும் புரிதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. மொதல் 5 விதிகள் மட்டும்தான் பயன்படுத்தி பண்ணோம். இப்போ நட்சத்திரங்கள் பயன்படுத்தி ஜாதகம் பார்க்குறது. அது ஒவ்வொரு பாகவத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி, அந்த மாதிரி கிளாஸு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா தெளிவாக ஒவ்வொரு பாகவத்துக்கும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபுல் கிளாஸுமே உமா வெங்கட் மேம் எடுத்தாங்க. அவங்களோட ரொம்ப பொறுமையாக அவங்க ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. நாங்கள் தெரியலனாலும் அதை திருப்பி தப்பாக சொல்லிக்கிட்டாலும் அதை சரியாக புரிஞ்சு எங்களுக்கு சரியாக வழி நடத்தினா எங்களோட ஆசிரியர் உமா வெங்கட் மேமுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த 30 நாள் கிளாஸுமே எப்படி போச்சுன்னே தெரில. அவ்வளோ நல்லா, அவ்வளோ புரிதலோட அடுத்த கட்டத்தை நோக்கி என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த அட்சய இலக்கண பத்ததி எனக்கு தெரிஞ்சு நான் உள்ளே வந்தேன். இதை வச்சு நான் அடுத்த கட்டத்தை நோக்கி என் வாழ்க்கையை நான் பயணிக்கிறதுக்கு இந்த அட்சய இலக்கண பத்ததி ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதில் நான் எந்தவித மாற்றமும் கிடையாது. இப்போ நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், என்னால் ஒரு ஜாதகத்தை கரெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பேசிக்காக எனக்கு எதுவுமே தெரியாது, ஜாதகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் பாரம்பரியம் படிச்சிருக்கீங்களா, அதான் இதான் எதுவும் எனக்கு கிடையாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மொதல் அட்சய இலக்கண பத்ததி தான் நான் ஜாதகம்னே படிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 months கூட கிடையாது. ஆனால் என்னையால் ஒரு ஜாதக கட்டம் கொடுத்தா நீங்கள் இந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்கீங்க, நீங்கள் இதுக்காக தான் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இவ்வளோ தெளிவு, இவ்வளோ புரிதல் கொடுத்த எங்கள் உமா வெங்கட் மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து என்னோடய கோச் சார் எனக்கு ரொம்ப கைடன்ஸ் பண்ணாங்க. அவங்க நிறையா விஷயங்கள் எனக்கு புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது சார் அப்படின்னு நான் கேட்டப்பெல்லாம் எனக்கு அவங்க முகம் சுளிக்காமல் அவ்வளோ விஷயங்களும் எனக்கு நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. என்னோடய பர்சனல் லைஃப்லையுமே பார்த்திங்கன்னா நிறையா ட்ராபேக் இருக்குது. என்னோடய கணவரை விட்டு பிரிஞ்சது, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, அது மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எந்த கிரகம் எங்கே இருந்துச்சு, எந்த இடத்துல இருந்துச்சு, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, அதனால தான் நான் இப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா புரிதல்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோடய கோச் அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த அட்சய இலக்கண பத்ததிக்கு என்னை அனுப்பிச்சி விட்ட என்னோடய கணவருக்கு இதன் மூலியமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அட்சய இலக்கண பத்ததியை உருவாக்கி கொடுத்த ஐயா பொது உடைமூர்த்தி சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலுமே பத்தாது. ஏன்னா
இப்போ பேசிக்கில் அவர்கிட்ட நான் பேசினது கிடையாது. இந்த ஹையர் கிளாஸ் வர்றப்ப அவங்கக்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவ்வளோ பெரிய மனுஷங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற உணர்வெல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா அவங்க சாதாரணமாக நார்மலாக எப்படி நம்ம மக்கள் பேசுகிறோமோ அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருந்து புரிதல் நிறையா எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது அதை வாழ்க்கையோட ஜாதகத்தை எப்படி வாழ்க்கையோடு நம்ம பயணிக்கணும், நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி எடுத்துக்கணும், சில மேடு பள்ளம்லாம் வரும், அந்த பள்ளம் வந்து அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நிறையா புரிதல் வந்து சார் கொடுத்துருக்காங்க. அந்த நீம் குரோலி பாபா அந்த இடத்த காமிச்சதுலேருந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்கான்னு கூட எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பட் சார் காமிச்சதுனால எனக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணுன்னா நான் பேசிக்லேயே கொஞ்சம் பிரமிப்பாக தான் சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா அதோட ஹையரில் பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டோன்னே பாகவம் பார்த்தோன்னே நீ இந்த பாகவத்தில் இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு ஃபியூ ஆஃப் செகண்ட்ஸில் சொல்லி முடிச்சிடலாம் ஜாதகம் கேட்டு வரவங்கள்ட்ட. அந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர். இன்னும் அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில, அது அவ்வளோ ஒரு ஈஸியாக இருந்துச்சு. பேசிக் சாஃப்ட்வேரோட கம்பேர் பண்ணுறப்ப இது இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் பர்சன்டேஜாக இருக்கட்டும், நம்மளோட நட்சத்திர புள்ளிகள், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சார் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த தாட் இன்னும் ஓடிட்டே தான் இருக்குது. இதை கொடுத்த ஐயா பொதுவுடை மூர்த்திக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து திருமணம் பொருத்தம் சார் எடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரே அதை எப்படி இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நான். பட் வந்து அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ புரிதலோட ஒரு சார்ட் போட்டு இது இப்படி தான், இது வந்தால் இந்த விஷயம், இப்படி வந்தால் இந்த விஷயம், இந்த நட்சத்திரம் வந்தால் இது நடக்கும், இந்த பாகவத்தினால இது, அதாவது ஜாதகரால், அதாவது கணவன்னா மனைவியால், அடுத்தவங்களால் அப்படிங்கிற நிறையா புரிதல் அந்த சார்ட்லேருந்து எனக்கு கிடச்சிச்சு. அதனால வந்து நான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதனால் என்னோடய திருமண வாழ்க்கையில் நான் என்னென்ன சந்தித்தேன், என்ன நிகழ்வுலாம் நடந்துச்சு, நான் எப்படி வந்து நான் என் கணவரை விட்டு பிரிஞ்சிருந்தேன், இப்போ நான் சேர்ந்துருக்கேன், ஏன் பிரிஞ்சேன், அடுத்து ஏன் சேர்ந்தேன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எனக்கு அது புரியாமையே இருந்துச்சு. பட் இவங்க திருமண பொருத்தம் அந்த பாடம் நடத்தினப்ப எனக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா, என்னோடய ஜாதகத்துலேயும் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற புரிதல் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப தெளிவானேன். இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு நான் எப்படி இருக்க போகிறேங்கிறதையும் பார்த்தேன். அப்போ வந்து இதனால தான் இப்படி இருக்குது, அப்போ நம்ம இதை சரி பண்ணிக்கணும், அதை அப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவான புரிதல் எனக்கு இருக்குது. எங்கள் கோச் சார் சொன்னாங்க, உனக்கு புரிதல்லாம் இருக்குது மேடம், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதை வந்து நான் அடுத்த கட்டமாக A2வும் படிக்கணும். நான் வந்து இன்னும் நிறையா ஜாதகங்கள் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் நான் 2-3 பேர்த்துக்கிட்ட ஜாதகங்கள் வாங்கி சொன்னேன். சொன்னப்போ எல்லாமே சரியாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு பணம்லாம் பே பண்ணாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம அவ்வளோ நல்லா சொல்லிட்டோமா, ஏன்னா இருக்கிறத தானே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் எனக்குள்ளே இருந்துச்சு. இதனால் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கும் நான் போகணுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஜாதகங்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக A2 கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கேன். உங்களோட ALPயோட நான் கடைசி வரைக்கும் பயணிக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து என்னோட விருப்பமாகவும் இருக்குது. அப்புறம் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுமே வந்து கனிவாக நல்லா நடத்தி
நல்ல புரிதலோடு இது பண்ணாங்க. இன்றைக்கி கூட உமா வெங்கட் மேம் சொன்னாங்க, அப்போ நான் நடத்துனது சரியில்லை, அதனால தான் எனக்கு ப்ரிவ்யூ தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை மேடம், நீங்கள் ரொம்ப 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 சூப்பராக நடத்துனீங்க. உங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி, உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்லி அந்த கதை மூலயமா எங்களுக்கு புரிய வைப்பீங்க. அந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் டைரெக்டாக சொல்கிறப்ப அது புரியாத மாதிரி தோணும். அதுவே நீங்கள் வந்து இந்த நிகழ்வானால இப்படி நடந்துச்சு, இதனால இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறையா கதை சொல்கிறப்ப எங்களுக்கு அந்த கதை மூலியமாகவே நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த பேசிக்கில் 5 விதின்னா ஹையரில் 3 விதி. அந்த 3 விதியிலையுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதியில் கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடுது. நானே அதை ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். எப்படி அந்த 3 விதி வச்சு மட்டும் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட் இருந்தப்போ, நான் 3 விதி முடித்ததுக்கப்புறம் எல்லா ஜாதகத்தையுமே நான் அந்த 3 விதியில் அப்ளை பண்ணுறப்ப எல்லா விஷயமுமே அவங்களோட வாழ்க்கையில் கரெக்டாக பொருந்தி இருந்துச்சு. அதுக்கு நான் தான் உதாரணம். ஏன்னா என் ஜாதகத்துலேயே அது கரெக்டாக பொருந்தி இருந்துச்சு. நான் முன்னாடி இருக்க 10 வருஷத்துக்கும் பின்னாடி இருக்க 5 வருஷத்துக்கும் நான் நகர்த்தி பார்த்தப்ப எனக்கு நான் இப்படி தான் இருந்தேன், நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற புரிதல் எனக்கு வந்து நிறையா ஏற்படுத்துச்சு. நான் இதுக்கு மேலேயும் நான் ஜாதகம் பார்த்து கற்றுக்கணும், நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து நான் புரிதல் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் மேம். அப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நான் இதுக்கு மேலேயும் உங்கள் கூட நான் பயணிக்கணும், உங்கள் கூடயே நான் தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறதுல நான் என்னோடய விருப்பமாக தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நான் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன தான் இருந்து பண்ணாலும் எனக்கு வந்து அதெல்லாம் உறுதுணையாக இல்லை. ஆனால் ஏஎல்பி படித்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கான ஒரு புரிதல், அதுக்கப்புறம் நான் ஏஎல்பியை வச்சு நான் என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு, எனக்கு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து இந்த ஏஎல்பி. அதுக்கு நான் வந்து கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன தான் படிச்சிருந்தாலும் அதை வச்சு நான் எதுவுமே சம்பாதிக்கல, எதுவுமே நான் அதுக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணிக்கல. ஆனால் இந்த ஜாதகம் அப்படின்னு உள்ளே வர்றப்ப இதை வச்சு நான் மணி லேர்ன் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டலாம், அடுத்து வந்து நமக்கான ஒரு அங்கீகாரம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துருச்சு. நானும் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னும் சாஃப்ட்வேர் புக்கு நான் வாங்கலை. நான் புக்கு வாங்கினதுக்கப்புறம் சார் கூட பயணிக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப 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 விருப்பமாக இருக்கேன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக உங்களோட நான் எல்லா விதத்துலேயுமே பயணிக்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த வாய்ப்பளித்த எங்கள் ஐயா பொது உடைமை மூர்த்தி அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இதன் மூலியமாக எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது குருமார்கள், ஆசிரியர்கள், அவங்க அனைவருக்கும் நன்றி. நான் யார் பேரையாவது சொல்லாமல் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இதன் மூலியமாக எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டின ஏஎல்பி, அதாவது என்னோடய வாழ்க்கையில் வந்து ஏஎல்பிக்கு முன் ஏஎல்பிக்கு பின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் ஏஎல்பி முன்னாடி படிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எனக்கு எல்லாமே தடுதலாக இருக்குது, எனக்கு எல்லாமே தடங்களாகவே இருக்குது, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நான் புலம்புன ஒரு ஆள் தான். ஆனால் பேசிக் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன தெளிவு வந்துச்சு. அதோடு சேர்த்து நான் ஹையரையும் முடிச்சிருக்கேன். அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பேசிக்கில் பேசினதே கிடையாது. ஆனால் ஹையரில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா புரிதல் வந்துச்சு. அதன் மூலியமாக நான் நிறைய ஜாதகம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா நான் இன்னும் ஜாதகம் ஆய்வுக்கு எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இதன் மூலியமாக நான் இன்னும் நிறைய ஜாதகம் பார்க்கணும், அடுத்தவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன்.
இந்த மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது, என் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டிக்கிறது, எனக்கு பர்சனலாக நான் மணி லேர்ன் பண்ணுறது, அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு எனக்கு ஏஎல்பி தான் உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு என்னன்னு தெரியல, நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய மனசில் இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன். அதனால் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ வாய்ப்பளித்த, இவ்வளோ தைரியமாக பேச வைத்த, வாய்ப்பளித்த ஏஎல்பிக்கு நன்றி. அந்த ஏஎல்பி கற்றுக் கொடுக்கறதுக்கு உதவி செய்த அந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி 4:30 மணிக்கு எந்திரிச்சு கிளாஸு, அதை இந்த 3 மாதமாக நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்குள்ளே சில மாற்றங்கள், எங்கள் வீட்டில் சில மாற்றங்கள், அப்படி என்னோடய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையா நான் வந்து ஓவே பண்ணியிருக்கேன். அதை நிறையா விஷயங்கள் நான் தவிர்த்திருக்கேன். எது பாசிட்டிவ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும், எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டேயும் வந்து பொறுமை இழக்காமல் நான் இருக்கணும், நிறையா விஷயங்களில் வந்து நான் தவிர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இதன் மூலியமா எனக்கு இது மாதிரி என்னோடய வாழ்க்கையில் புரிதல் கொடுத்ததுக்கு, என்னோடய வாழ்க்கையை மாற்றின இந்த ஏஎல்பிக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இது சில புரிதல் இல்லைனாலும் எனக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் கோச், அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் புரிதல் இல்லை. அப்போ சார் என்னால் முடியல, எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதுக்கு அவங்க எனக்கு சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க சொன்ன கான்ஃபிடென்ட்டில் தான் நான் இன்னும் ஏஎல்பிக்குள்ளே பயணிக்கணும் அப்படிங்கிறதுல நான் முடிவு பண்ணேன். அதனால் எங்களோட கோச் அவங்களுக்கு நன்றி, எங்களோட ஆசிரியர் குருமார் அவங்க அனைவருக்கும் நன்றி. இந்த ஏஎல்பியை கற்றுக் கொடுக்கறதுக்கு உறுதுணையாக இருக்கிற பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த ஏஎல்பியை உருவாக்குன எங்களது ஐயா பொதுவுடைமை மூர்த்தி அவங்களுக்கு இதன் மூலமாக நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.